அண்ட் வெல்கம். இது உங்கள் டேக் ஆஃப் சாம் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஹர்ஷினி. இன்னைக்கு ஹேஷ்டாக் கில்லி ரைட் வித் ஹர்ஷினியில் எந்த எபிசோட் பார்க்க போகிறோம்னா, பிகேஎல் சீசன் 11 மேட்ச் நம்பர் 79 புனேரி பல்டன் வெர்சஸ் ஹரியானா ஸ்டீலர்ஸ் மேட்ச் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தேதிப்போட கேப்டன்சில நவீன், சஞ்சய், வினய், ராகுல், முகமது அண்ட் சிவம் இவங்கெல்லாம் தாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ் மெயின் 7ல ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம புனேரி பல்டன் டீம்ல யாரெல்லாம் மெயின்ல ஆடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, பங்கஜ் மோகித், அபினேஷ், சங்கட், ஆகாஷ் சிங்டே, மோகித் கோயா, கௌரவ் கட்ரி அண்ட் மோகித் இவங்கெல்லாம் தாங்க ஸ்டார்டிங் 7ல பிளே பண்றாங்க. அண்ட் பங்கஜ் மோகித் தான் கேப்டனா இருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ரைடுக்காக நம்ம புனேரி பல்டனோட கேப்டன் உள்ள வராரு. கேப்டனை விட்டெல்லாம் வைக்கலங்க, நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ் தூக்கி சாப்பிட்டுறாங்க. அடுத்து நம்ம வினய் வந்து ரைடுக்காக போறாரு. போனவர் சும்மா தான் வரல, போனஸ் பிளஸ் 1 பாயிண்ட் எடுத்துட்டு வராரு. அந்த அவுட் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு வீரரான அபினேஷ் தாங்க அவுட் ஆகிறாரு. இப்படியே 2 ரைடு போகுதுங்க. புனேரி பல்டனுக்கு எந்த பாயிண்ட்டும் வரல. ஆனா நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ் 4 பாயிண்ட் வந்துடுறாங்க. அதுக்கடுத்தது நம்ம சிவம் அவரோட ஃபர்ஸ்ட் ரைடுக்காக போறாரு. ஃபர்ஸ்ட் ரைட்லயே 2 பாயிண்ட் அழகா தட்டி தூக்கிட்டு வந்துடுறாரு. அடுத்த ரைடு புனேரி பல்டன்ல இருந்து வராங்க. வந்து ஒரு போனஸை மட்டும் போட்டு போயிடுறாங்க. மீண்டும் நம்ம சிவம் உள்ள போறாரு. போய் சூப்பர் டேக்கிள் ஆன்ல இருக்கு. 2 பேர் ஃபீல்டு உள்ள. ஆனா அவர் அதுக்கெல்லாம் அஞ்சாம அழகா போய் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வந்துடுறாரு. ஹரியானா 11, புனேரி பல்டன் 3ன்னு 8 பாயிண்ட் லீடிங்ல நம்ம ஹரியானா டீம் தாங்க இருக்காங்க. பங்கஜ் ரைடுக்கு வரும்போது நம்ம ஷாத்லு அவரை போய் மிட் லைன் கிட்ட டாக்கிள் பண்ண ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆயிடுறாங்க. சாத்லு பாய் மாறி மாறி சிவம் ஆகாஷ் பாயிண்ட் எடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க. புனேரி பல்டனோட ஆகாஷ் ஒரு கிக் விட்டாரு பாருங்க சாத்லு மேல. சாத்லு அவுட் ஆகி போயிட்டாருங்க. இப்படியே மேட்ச் போயிட்டே இருக்கு. பங்கஜ் ரைடுக்காக போறாரு, ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வராரு. சிவம் வராரு, அவரு ஒரு போனஸ் பாயிண்ட் போட்டுட்டு போயிட்டே இருக்காரு. அடுத்த ரைட்ல புனேரி பல்டன் டீம்ல இருந்து ரைடு வராங்க. ஜஸ்ட் மிஸ்ல சாத்லு தூக்கி சாப்பிட்டு போயிருப்பாங்க. நான் சாத்லு அவரு தூக்கி சாப்பிட்டு போயிட்டாரு. ஆகாஷ், பங்கஜ், வினய் அப்படின்னு மாறி மாறி ரைடு போய் பாயிண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அவுட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம வினய அன்எக்ஸ்பெக்டட் சென்டர் பேக் ஹோல்டுல மாட்டிக்கிறாருங்க. அதோட அவர் அவுட் ஆகிறாரு. அதே மாதிரி பங்கஜும் வராரு, விளையாடு பாக்குறாரு, அவுட் ஆகிறாரு. 2 டாப் ரைடர்ஸ்மே அவுட் ஆயிடுறாங்க. இடையில ஆகாஷ் ரைடு போறாரு. அவரு ஒரு 2-3 நல்ல நறுக்கு பாயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து டீமுக்கு நம்பிக்கையை சேர்த்துட்டு இருக்காருங்க. எப்படியாவது இந்த மேட்சை வின் பண்ணணும்னு அவங்க போராடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் நான் சொன்ன மாதிரி நம்ம வினய ஃபர்ஸ்ட் டைம் டேக்கிள் பண்றாங்க. அந்த டேக்கிள் நடத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மோகித்ங்க. ரைட் கார்னர்ல இருந்து நம்ம மோகித் ஒரு டேக்கிள் நடத்தி நம்ம மெயின் ரைடரான வினய வெளியேற்றிடுறாங்க. மீண்டும் ஹரியானா ஒரு எம்டியை போட அடுத்த ரைடுக்கு மோகித் உள்ள வந்தவரை சிறுத்த மாதிரி எங்க இருந்தா பாஞ்சாருன்னு தெரியலங்க. சாத்ரு ஒரே டாஷ் தூக்கி அடிச்சு ரெஃப்ரி கால் கடியில போட்டுட்டாருங்க. அடுத்த ரைடு சிவம் ஃபாஸ்டா ஓடுறாருங்க. ஓடி போய் 10 செகண்ட்ல ஒரு டச் பாயிண்டை எடுத்துட்டு வந்துடுறாரு. அதோட மேட்ச் கடைசி 1 மினிட்க்கு வருதுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிவடைவுல ஹரியானா 22 அண்ட் புனேரி பல்டன் 14ன்னு ரொம்ப பாயிண்ட் லீட்ல ஹரியானா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சிவம் யாராலையும் டேக்கிள் பண்ணவே முடியலங்க. டேக்கிள் பண்ண முடியாதனால சிவம் புலின்னு நாங்க அவருக்கு பேர் வச்சிருக்கோம். இதை நீங்க அக்ரி பண்றீங்களான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம டேக் ஆஃப் சாம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நம்ம கில்லி ரைட் வித் ஹர்ஷினியை சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. உங்களுக்கான ரெகுலர் வீடியோஸ் நாங்க போட்டுட்டே இருக்கோம். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுதுங்க. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லயே நம்ம சிவம் தான் ரைடுக்கு போறாரு. 9 பாயிண்ட்ல இருக்காருங்க. அதாவது 9 ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காருங்க. இன்னைக்கு சிவமோட டேன் தாங்க சொல்லணும். மேட்ச்ல ஒரு முக்கிய பங்கு வகித்திருக்காரு நம்ம சிவம். ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் தேர்ட் ரைட் வருது. தேர்ட் ரைட ஃபேஸ் பண்ண நம்ம வினய் போறாரு. வினய் போய் ஆப்போனன்ட் டீம்ல ரொம்ப முக்கியமான பாயிண்டான பங்கஜ் ரைடரை தொட்டு அவுட் ஆக்கிட்டு வந்துடுறாருங்க. ஆகாஷ் தேர்ட் ரைடுக்காக போறாருங்க. போனவர் ஒரு 2 பாயிண்ட் அழகா தூக்கிட்டு வராருங்க. கம் பேக் லோடிங் தாங்க. இதை நம்ம சொல்லியே ஆகணும். மறுபடியும் நம்ம ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு தேர்ட் ரைடு வருது. இந்த முறை நம்ம வினய் அவுட் ஆக்கப்படுறாரு. வினய்க்கு அந்த ரைடு ஒரு வினையாவே முடிஞ்சதுங்க. ஏன்னா டூ ஆர் டைட்ல மோகித் அனுப்புறாங்க. அவரும் அலசி பார்த்து டீப்பா உள்ள இறங்கிடுறாங்க. இதாண்டா நேரம் நம்ம டிஃபெண்டர் எல்லாம் சேர்த்து வெளியே தூக்கி போட்டுறாங்க. அடுத்த ரைடுக்காக நம்ம ஆகாஷ் உள்ள வராரு. உள்ள வந்து அவர் அலசி பாக்குறாரு. அலசி பார்த்து பாயிண்ட் எடுத்துடலான்னு ஓடும் போது அந்த மிட் லைன் கிட்ட நம்ம சாத்லு போய் ஒரு ரெஸ்லிங்க நடத்துறாருங்க. ஈரானியன் பிளேயர்னா சொல்லவாங்க வேண்டும். அவங்க ஊர்ல ரெஸ்லிங் தாங்க ஃபேமஸ். அந்த மாதிரி கரெக்டா மிட் லைனோட எட்ஜ்ல அவரு கையத்தோட போகும்போது அழகா தூக்கி குப்புறக்க போட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துறாருங்க. என்னதான் ஸ்டார்டிங்ல 2 செல்ஃப் அவுட்லாம் ஆயிருந்தா கூட சாத்லு டிஃபென்ஸ்ல நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து தந்துட்டே இருக்காருங்க. இப்பதான் புனேரி பல்டன்ல ஒரு சேஞ்ச் நடக்குது. சப்ஸ்டியூஷன் நம்ம கரூரோட கட்டிடங்காலை அஜித் உள்ள வராரு. அஜித் உள்ள எதுக்கு வர வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேர்ட் ரைடுக்காக தான் வர வச்சாங்க. நீ காளையாயிரு, குதிரையாயிரு, என் கோட்டு உள்ள வந்தா உன்ன அமைக்கிருவேன்னு சொல்லி நம்ம அஜித் ஆப்போனன்ட் ஹரியானா டீம்ஸ் அவுட் ஆக்கி டேக்கிள் செஞ்சிடறாங்க. சிவம் ஃபர்ஸ்ட் டைமா டேக்கிள் பண்றாங்க. நம்ம புனேரி பல்டன் ரொம்ப முக்கியமான நேரத்துல முக்கியமான பாயிண்ட்டையும் எடுத்து தராங்க. பங்கஜ் வராங்க. அவர் அப்படியே பொட்டலம் கட்டி தூக்கி போட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்களோட பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, 23, 33, 10 பாயிண்ட் லீட்ல நம்ம ஹரியானா போயிட்டே இருக்காங்க. சஞ்சய் சப்ஸ்டியூட் சேஞ்ச்லாம் பண்ணி அது
இதுன்னு பண்ணி பாக்குறாங்க. எது பண்ணாலும் ஹரியானா 10 பாயிண்ட் லீட்லயே தாங்க இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு சப்ஸ்டிடியூஷன் சேஞ்ச் நடக்குதுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்காக நம்ம ஊர் பையன் தமிழ்நாட்டை சேர்ந்த மணிகண்டனை உள்ள இறக்குறாங்க. உள்ள இறக்குனதும் ஆரியன்வர்தன் ரைடுக்கு வராரு. மேட்சோட கடைசி டைம்ல நம்ம தமிழ் பையன் மணிகண்டன் அவர் ஒரு டாஷ் பண்ணி அங்க ஒரு வெற்றி காணறாங்க. இந்த சீசன் நம்ம தமிழ் பிளேயர்ஸுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குங்க. அண்ட் மணிகண்டனோட ஃபர்ஸ்ட் PKL பாயிண்ட் இதுதாங்க. அவங்க ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு தாங்க நாங்க நினைக்கிறோம். இதை நீங்க அக்ரி பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் டேக் ஆஃப் சாம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட் ரைடா புனேரி பல்டனோட ரைடு தாங்க அமைது. ரைடுக்காக யார் போறாருன்னு பாத்தீங்கன்னா ஆகாஷ் போறாரு. போயிட்டு லாஸ்ட் வரைக்கும் நின்று அவுட் ஆகி ஒரு பாயிண்ட் ஹரியானாக்கு கொடுத்து மேட்சையும் முடிக்கிறாங்க. மேட்சோட ஃபைனல்ல 38க்கு 28ன்னு ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஒரு அபார வெற்றியை பாக்குறாங்க. மேட்ச் நம்பர் 80 குஜராத் ஜெயின்ஸ் vs பெங்கால் வாரியர்ஸ் மேட்ச் தாங்க இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். நம்ம பெங்கால் வாரியர்ஸ் டீம்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபசல் அட்ராச்சரியோட கேப்டன்சில மணிந்தர், நிதின், நிதேஷ், ஹிதேஷ், கடம் அண்ட் அர்ஜுன் இவங்கெல்லாம் தாங்க ஸ்டார்டிங் 7ல ப்ளே பண்ண போறாங்க. குஜராத் டீம் பாத்தீங்கன்னா நம்ம ஹுமான் சிங்கோட கேப்டன்சில ஹிமான்ஷு, குட்டி மோனு அண்ட் மோகித், பர்த்திக், பிரியாங்க் அண்ட் ஜிதேந்தர் இவங்க தாங்க மேட்ச் ஸ்டார்டிங்கோட மெயின் 7ஆ இருக்காங்க. மேட்சும் இப்படியே ஸ்டார்ட் ஆகுதுங்க. மேட்ச் ஸ்டார்டிங்ல நம்ம கேப்டன் குஜராத் கேப்டன் ஹுமான் சிங் போறாரு. போய் ஒரு அருமையான போனஸ் எடுத்துட்டு வராரு. அடுத்த ரைடுக்காக மீண்டும் நம்ம ஹுமான் சிங் போறாரு. இந்த ஆட்டம் ஃபர்ஸ்டே சூடு பிடிக்க தொடங்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஹுமான் சிங்கோட செகண்ட் ரைட்லயே ஒரு சூப்பர் ரைடை நடத்தி காட்டிடுறாருங்க. போனஸ் பிளஸ் 2 பாயிண்ட்னு 3 பாயிண்ட்ஸ் எடுத்து சூப்பர் ரைடை நிகழ்த்திடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம நிதின் உள்ள போறாரு. 2 பாயிண்ட் எடுத்துட்டு வந்துட்டே இருக்காரு. மாடி எப்படி முட்டி தள்ளுமோ அந்த மாதிரி நம்ம வீரர்கள்லாம் பிளேயர்ஸை முட்டி தள்ளிட்டு போறாங்க. அடுத்த ரைடுக்காக அர்ஜுன் போய் ஒரு எம்டியை போட்டுட்டு வந்துடுறாரு. மீண்டும் நம்ம பார்த்திக் குஜராத் ஜெயின்ஸ் சேர்ந்த பார்த்திக் ரைடு போக நம்ம பெங்கால் வாரியர்ஸ் 0 பாயிண்ட்ல இருக்காருன்னு நினைச்சிட்டே இருக்கும்போது நம்ம ஃபசல் அட்ராச்சலி ஒரு டபுள் டை ஹோல்ட போட்டு அவரை உட்கார வச்சு தனது ஃபர்ஸ்ட் பாயிண்டையும் டீமோட ஃபர்ஸ்ட் பாயிண்டையும் பாயிண்டின் தேடுதல் வேட்டையில இறங்குறாரு நம்ம கேப்டன். அப்படியே தேர்ட் ரைட் சந்திக்கும் ஒரு வாய்ப்பும் வருது. இந்த தேர்ட் ரைடுக்கு நிதின் உள்ள வராருங்க. வந்தவர் அழகா 2 பாயிண்ட் எடுத்துட்டு போறாரு. நம்ம அடுத்த ரைடுக்காக நம்ம மைட்டி மனிதர் உள்ள வராரு. வந்தவர் நம்ம குட்டி மோனுவை தட்டு ஒரு பாயிண்ட அள்ளிட்டு போறாருங்க. அடுத்த ரைடுக்காக நம்ம பத்திக்கையா போறாரு. அவரை டாக்கிள் பண்ணி பெஞ்சுக்கும் அனுப்பிடுறாங்க. இந்த இடத்துல குஜராத் ஜெயின்ஸ்ல ஒரு சப்ஸ்டிடியூஷன் சேஞ்ச் ஆகுது. என்னன்னா ஹிமான்சு வெளியே போறாரு. மோகித் உள்ள வராரு. எதுக்காக மோகித் உள்ள எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அடுத்த ரைடு சூப்பர் டாக்கிள் 2 பேர் மேட்ல அதுக்காக தாங்க மோகித்தை உள்ள எடுக்கிறாங்க. மோகித்தை உள்ள எடுத்தது மைட்டி மனிதர் அவர் தாங்க ரைடுக்கு வராரு. தேர்ட் ரைடுக்காக உள்ள வராரு. வந்தவரை சும்மா உள்ளங்க. மோகித்தை எதுக்கு உள்ள எடுத்தாங்க அதற்கான பலனா ஒரு சோலோ டாக்கிள்ல டபுள் டை ஹோல்ட போட்டு நம்ம மைட்டி மனிதரை அவுட் பண்ணிடுறாங்க. குஜராத் ஜெயின்ஸ்க்கு டூ ஆர் டை ரைடு வருதுங்க. டூ ஆர் டை ரைட ஃபேஸ் பண்ண நம்ம ஹிமான்சு ரைடு போறாரு. ஹிமான்சுவை அவுட் ஆக்கிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஃபசல் அட்ராச்சரிய அவுட் பண்ணிட்டு வெளியே வராருங்க. அவர் ஃபசலை மட்டும் அவுட் பண்ணிட்டாருங்க. ஒரு போனஸ் பாயிண்டே எடுத்துட்டு வராங்க. மீண்டும் 2 பேரும் எம்டி ரைடு போற இந்த முறை தேர்ட் ரைட சந்திக்க நம்ம நிதின் உள்ள போறாருங்க. நிதின் அவுட் ஆகிறாரு. அடுத்த ரைடு நம்ம குமான் சிங் போறாருங்க. குமான் சிங் போய் டாக்கிள் செய்யப்படுறாரு. டாக்கிள் செய்யப்பட்டது மட்டும் இல்லாம நான் கேட்டா நீயும் கேட்டேன்னு ஒரு பிளேயரை கூடவே இழுத்துட்டு வந்து ஈச் ஒன் பாயிண்ட்க்கு போறாங்க. பெங்கால் வாரியர்ஸ்ல இருந்து நிதின் ரைடுக்கு வராரு. வந்தவர் ஒரு பாயிண்டையே அழகா எடுத்துட்டு போறாரு. அதுவும் அந்த பாயிண்ட் எப்படி எடுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் டாக்கிள் ஆன்ல இருக்கு. ஆனால அவர் பயப்படாம வந்தாரு. ஒரு பாயிண்ட் அழகா எடுத்துட்டு பறந்து போயிட்டாரு. 2 பேரும் மாறி மாறி போனஸ் போட ஆட்டம் விறுவிறுப்பா போக பெங்கால் வாரியர்ஸ் பரபரப்பா ஆடுன்னு ஒரு மாதிரி மேட்ச் நல்லாவே நெக் டு நெக்கா போயிட்டு இருக்கு. யார் வின் பண்ண போறா யார் லூஸ் பண்ண போறா ஃபர்ஸ்ட் ஹாஃப் லீடிங் யாரு செகண்ட் ஹாஃப் லீடிங் யாருன்னு தெரியாம ஒரே பதட்டமாவே இருக்கு. இம்முறை ஹிமான்சு குஜராத் ஜெயின்ஸ்க்காக ரைடு வராருங்க. அந்த டைம்ல எகிரி குதிச்சு ஜம்ப் அடிக்க பாக்குறாரு டாக்கிள் செய்யும் போது. ஆனா மாட்டிக்கிறாருங்க. இங்க ஒரு ஆல் அவுட் நடந்து மேட்ச் பெங்கால் வாரியர்ஸ்க்கு சாதகமா போகுதுங்க. 1+2 3 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடையே தக்க வச்சுக்கிறாங்க நம்ம பெங்கால் வாரியர்ஸ். அடுத்த ரைடுக்காக ஹிமான்சு போறாரு. ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வராரு. மைட்டி மனிதர் போறாரு. ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வராருங்க. இப்படியே நெக் டு நெக் போகுது. மேட்ச் 18-18 இரு பேரும் சமநிலையில இருக்காங்க. நம்ம மைட்டி மனிதர் போய் மீண்டும் தன்னோட கணக்குல ஒரு பாயிண்ட எழுதிட்டு வராங்க. அது வந்து ஒரு பாயிண்ட ஒரு சுலபமான எடுக்கலங்க. டாக்கிள் அடிக்க வராங்க. அவரை முட்டி நீயும் வா என் டீமுக்கு அப்பதான் நாங்க வின் பண்ணுவோன்ற மாதிரி டிஃபெண்டரை நம்மோட்டுக்கே இழுத்துட்டு வந்துடுறாருங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிவடைஞ்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிவடைவுல பெங்கால் வாரியர்ஸ் 20 அண்ட் குஜராத் 19 ஒரு பாயிண்ட் லீட்ல பெங்கால் வாரியர்ஸ் இருக்காங்க. பேக் ஸ்டார்டிங்ல என்னதான் குஜராத் ஜெயின்ஸ் லீட்ல போனாலும் பெங்கால் வாரியர்ஸ் விடுறாங்க. அப்படி இப்படின்னு போராட்டி போட்டு ஒரு பாயிண்ட் லீடும் எடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடி எடுத்துக்கிட்டோம் மக்களே. நீங்க இந்த மாதிரியான கபடி ரிவ்யூஸை கண்டினியூவா பார்க்கணும்னா நம்ம டேக் ஆஃப் ஜாம் ஸ்போர்ட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நம்ம கில்லி ரைட் வித் ஹர்ஷினியை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. இப்படியே மெதுவா செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுதுங்க. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல 2 பேரும் எம்டியாவே போட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரைட் மைட்டி மனிதர் அட்டெண்ட் பண்ண போறாரு. போய் அழகா ஜிதேந்தரை ஒரு அவுட்டும் எடுத்துட்டு வந்துடுறாருங்க. அடுத்த ரைடுக்காக பத்திக்குள்ள வராரு. வந்தவர் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தாரு. இப்ப அவரோட வேட்டையை ஆரம்பிச்சு போனஸ் பிளஸ் 1 2 பாயிண்ட் தன்னோட அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிடுறாரு. இன்னும் பத்திக்கு வந்து சூப்பரான அவுட் எடுக்கிறாரு. இம்முறை அவுட் ஆக்கப்பட்டவர் நம்ம கேப்டன் ஃபசல் அட்ராச்சலி தாங்க. இவர் அவுட் ஆனதுல எனக்கு ரொம்ப வருத்தம். நீங்களும் வருத்தப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிதின் ரைடு போறாரு. போனவர் ஒரு டச் நினைச்சு வெளியே வந்துடுறாரு. டச் பாயிண்ட்காக ரிவ்யூக்கு போகலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி ஒரு ரிவ்யூக்கு போறாங்க. டீம் ரிவ்யூவை அன்பார்ச்சுனேட்லி இழந்துறாங்க. இப்படியே தேர்ட் ரைடும் வருது. பெங்கால் வாரியர்ஸ்க்கு தான் முதல் டூ ஆர் டை ரைடு. இதை ஃபேஸ் பண்ண நிதின் போறாரு.
நிதின் போய் பாயிண்ட் எடுக்கலான்னு போகும்போது நம்ம ஆளுங்க டாக்கிள் போடுறாங்க, ஒரு சோலோ டாக்கிள் தான் போடுறாங்க, லேட் சப்போர்ட் வருது, ஆனாலும் அவர் அவுட் பண்ணிடுறாங்க. நம்ம குஜராத் ஜெயின்ஸ் பின்தங்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட லேட் சப்போர்ட் தான் நான் நினைக்கிறேன். இதை நீங்க அக்ரி பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ரைடுக்காக நம்ம ஹிமான்சு போறாரு. ஹிமான்சு போனவரை அப்படியே ஒரு சப்போர்ட் டாக்கிளா டீம் எல்லாரும் சேர்ந்து டாக்கிள் பண்றாங்க. லாஸ்ட் டைம்ல டச் ஆகிடும் 4 பாயிண்ட் வந்துரும் ட்ரை பண்ணும்போது ஃபசல் போய் லாஸ்ட் டைம்ல ஒரு ஹெல்ப் பண்ணி எப்படியோ அவர் அவுட்டும் பண்ணிடுறாங்க. அந்த ரைடை பார்க்கும்போது அப்பா ஆல் காலி, இந்த முறை குஜராத் ஜெயின்ஸ் அப்படியே லீடுக்கு வந்துருவாங்கன்னு ரொம்ப ஈகர்லி வெயிட் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கலங்க ஃபசல் அக்ராச்சலி. லாஸ்ட் டைம்ல சப்போர்ட் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துச்சு. இது ஒரு நல்ல குட் டீம் ஒர்க்னே சொல்லாங்க. இப்பதான் சொன்னேன் சோலோ டாக்ல போயிட்டு இருக்காங்கன்னு, அதை ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு டீம் சப்போர்ட்டா வந்து டீம் டாக்கிள் நடந்துச்சுங்க. இந்த இடத்துல ஒரு டைம் மட்டும் நடக்குது. 2 டீமும் எம்டியா போட முதல் டூ ஆர் டை ரைடு நம்ம பெங்கால் வாரியர்ஸ்க்கு வருது. பெங்கால் வாரியர்ஸ்க்கு வந்தது நிதின் அட்டெண்ட் பண்ண போறாரு, ஒரு ரைட் பாயிண்ட் எடுத்துட்டு வந்தாரு. அடுத்த ரைடுக்காக நம்ம நிதின் உள்ள வராருங்க. ஆனா இம்முறை சூப்பர் டாக்கிள் 2 பேர் ஃபீல்டுல இவரை சூப்பர் டாக்கிள் பண்ணி பெங்கால் வாரியர்ஸ் லீட்ல இருந்தாங்க. இப்ப நம்ம குஜராத் ஜெயின்ஸ் ஒரு பாயிண்ட் லீட் போயிடுறாங்க. 28-27 மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. ஆடியன்ஸ் பரபரப்பா பாக்குறாங்க. நிதின் அவுட் ஆனதுல ஆடியன்ஸ் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அடுத்த ரைடுக்காக மணிந்தர் வராரு. சூப்பர் டாக்கிள் ஆன்ல இருக்கு, ஆனாலும் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு பறந்துறாருங்க. அதெல்லாம் இருக்கட்டுங்க. அந்த கிக்க மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா எப்பா இவங்க எல்லாம் ஃபுட்பாலுக்கு போனா எல்லாம் ஹாஃப் லைன்ல இருந்தே கோல் அடிச்சுவாங்கன்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. அடுத்த ரைடுக்கு நம்ம குட்டி மூணு போறாரு. போனவர் ஒரு போனஸையும் போடுறாரு. போட்டதோட மட்டும் இல்லாம அங்க அவரை டாக்கிள் செஞ்சு பெங்கால் வாரியர்ஸ் மீண்டும் லீடுக்கு போறாங்க. ஏன்னா ஆல் அவுட் 1+2 3 பாயிண்ட் 32 and 29 மீண்டும் பெங்கால் வாரியர்ஸ் தங்களோட லீட தக்க வச்சுக்கிறாங்க. அடுத்த ரைடுக்காக நம்ம ஹுமான் சிங் வராரு. கேப்டனை முறையை அடக்கி அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு பெஞ்சுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நான் மட்டும் பெஞ்சுக்கு போனா எப்படி, நீ என் கூட ஒரு ஆள் பெஞ்சுக்கு வானே. ஈச் 1 பாயிண்ட்ல அப்படியே மேட்சும் கண்டினியூ ஆகுது. அது மட்டும் இல்லாம அப்படியே நம்ம மனிதர் பக்கம் லைட்டா திரும்பி பார்த்தோம்னா 69% ஸ்ட்ரைக் ரேட் நம்ம மனிதர் பேர்ல இருக்கிறதையும் பாக்குறோங்க. அப்படியே மேட்ச் லாஸ்ட் 1.5 நிமிஷத்துக்கு வருது. பாயிண்ட் டேபிள் அப்படியே லைட்டா திரும்பி பார்த்தோம்னா படபடன்னு இருக்குங்க. 34-34 நீ ஜெயிப்பியா நான் ஜெயிப்பனா, ஒன்ன நான் விடுவேனா என்ன நீ விடுவியான்னு அப்படியே நெக் டு நெக் மேட்ச் ரொம்ப பரபரப்பா விறுவிறுப்பா போயிட்டே இருக்கு. ஆடியன்ஸ் யார் தான் வின் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல பெங்கால் வாரியர்ஸ்ல ஒரு சப்ஸ்டிடியூஷன் நடக்குது. சப்ஸ்டிடியூட்டா உள்ள வந்தவர் விஸ்வாஸ் தாங்க. இறக்குன உடனே போறனாலயோ ஏதோ ஒரு பதட்டத்துல ஒரு பாயிண்டையும் விட்டுறாங்க. அடுத்த ரைடுக்காக ஹுமான் சிங் போறாரு. ஹுமான் சிங் ஆப்போனன்ட்ல நம்ம கேப்டன் ஃபசல் தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே மிட் லைன் கிட்ட அவரும் வந்து கை கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. இவரும் சரி கையை தான் கொடுக்குறாருன்னு கை கொடுத்து அவர் இழுக்க ட்ரை பண்றாரு. ஆனா இழுக்கலாம் முடியலங்க. அந்த இடத்துல ஒரு ஆல் அவுட்டும் நிகழுது. குஜராத் ஜெயின்ஸ் லீடுக்கும் போறாங்க. லாஸ்ட் 2 ரைட் தாங்க இருக்கு. நிதின் போறாரு. போனவர் சும்மா இல்லாம 2 பாயிண்டையும் கூட்டிட்டு வந்து மீண்டும் நெக் டு நெக்கா மேட்ச் போகுது. நிதின் 2 பாயிண்ட்லாம் இல்ல 1 பாயிண்ட் தான் எடுத்தாங்கன்னு நம்ம குஜராத் ஜெயின்ஸ் ரிவ்யூக்கு போக, ஆனா ரிவ்யூ அன்சக்சஸ்ஃபுல்லா வந்துருதுங்க. நிதினுக்கு 2 பாயிண்டையும் கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஆட்டத்தின் முடிவுக்கு போறோம். முடிவுல ஹுமான் சிங் ரைடு போறாரு. போனவரு சும்மாவே நிக்கிறாருங்க. நின்னு டைம் கிளாக் முடியற வரைக்கும் நின்னு ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறாரு. குஜராத் 39 பெங்கால் வாரியர்ஸ் 37ன்னு அப்படியே சூப்பரா மேட்சும் முடியுது. நமக்கு பார்க்க ஒரு ஆர்வமாவே இருந்துச்சுங்க. இதுக்கு இடையில நம்ம டைம் வைஸ் படி பார்த்தா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல குஜராத் ஜெயின்ஸ் லீட்ல இருக்காங்க. செகண்ட் 10 மினிட்ஸ்ல பெங்கால் வாரியர்ஸ் லீட்ல இருக்காங்க. அப்படியே லாஸ்ட் 20 மினிட்ஸை பார்த்தா 2 பேரும் ஈக்குவலாவே போய் கடைசியில ஆல் அவுட் நிகழ்த்தி குஜராத் ஜெயின்ஸ் லீடுக்கும் வந்துடுறாங்க. மேட்சையும் வின் பண்ணிடுறாங்க. மேட்ச் முடியாது இருக்கட்டும் மக்களே. நீங்க மறக்காம நம்ம டேக் ஆஃப் சாம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம #கில்லி ரைட் வித் ஹர்ஷினியை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கான ரெகுலர் வீடியோஸ் எங்க சேனல்ல வந்துகிட்டே இருக்குங்க. நீங்க ஒரு கபடி பிளேயரா உங்களை ப்ரோமோட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, அதுக்கு கீழே இருக்க நம்பர்ல நீங்க டெக்ஸ்ட் ஆர் கால் பண்ணா போதுங்க. நாங்க வந்து உங்க மேட்சையும் லைவ் போட்டு தரோம் அண்ட் உங்களையும் ப்ரோமோட் பண்ணி தரோங்க. இது உங்கள் டேக் ஆஃப் சாம்ஸ் யூடியூப் சேனல் அண்ட் நான் உங்கள் ஹர்ஷினி. நன்றி, வணக்கம்.